ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மை ஸ்டோரி த்ரூ கூகுள் மேப்ஸ். ஸோ கூகுள் மேப்ஸ் மூலமாக என்னுடைய ஸ்டோரி, என்னுடைய நினைவுகள் அது எல்லாமே பார்த்திங்கன்னா பதிவு பண்ணணுன்னு பார்க்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முதல் பார்ட். இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணல. ஸோ கொஞ்சோண்டு ஒரு மெமரபிளான ஈவெண்ட்டை மட்டும் கொஞ்சம் ரைட் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த ரெக்கார்டிங்கை பண்ணுறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நான் இந்திரா நகர் ஃபஸ்ட் அவென்யூ டோர் நம்பர் 35 நினைக்கிறேன். அந்த வீட்டில் ஒரு சில மெமரபிளான விஷயம், முக்கால்வாசி ரொம்ப டாக்ஸிக்கான விஷயந்தான். எனக்கு எதுவுமே பாசிட்டிவான விஷயம் எதுவுமே இல்லை, எல்லாமே டாக்ஸிக்காக தான் இருக்கும். எனக்கு நடந்தது எல்லாமே டாக்ஸிக்காக தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவானது எதுவும் இல்லை. ஸோ இதுதான் நான் இங்கே ஆட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மேப்பில் வந்து இந்த பொசிஷன் வந்து ஏன் எடுத்து வச்சுருக்கேன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க், இந்திரா நகர் டென்னிஸ் கிளப்புக்கு ஆப்போசிட்டில் தான் எங்கள் வீடு வரும். அண்டு அங்கே தான் நிறைய கசப்பான அனுபவங்கள் எல்லாமே நடந்தது. ஸோ அதில் நிறைய விஷயங்கள்லாம் நான் நோட் பண்ணி அதை நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். அண்டு இதில் நடந்த முக்கால்வாசி விஷயங்கள் பார்த்திங்கன்னா, எனக்கு ஃபிசிக்கல் அப்யூஸ் நடந்தது, அதுவும் நான் ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னோடய மைண்டில் ஓடின ஒரு சில தாட் அந்த சமயத்தில், அதுவும் நான் ஷேர் பண்ணுவேன் நான். ஸோ இதுதான் முதல் பார்ட். ஸோ இதுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே போயிடுவோமா நம்ம. வாவ், இது எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு. ஸோ ஆமாம், ஓகே. ஸோ வாவ், ஓகே, இங்கே தான் இருக்குது. இந்த வீடு வந்து எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு, இந்த அப்பார்ட்மெண்ட்டு. அண்டு இப்போது மெடிக்கல் ஷாப்லாம் இருக்குது. ஸோ இங்கே தான் நாங்கள் இருந்தோம், இந்த வீட்டில் தான். இப்போது வந்து இந்த வீடா, ஒரு விஷயம் இருங்க. வாவ், நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, இதுதான். ஓகே 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 இதுதான். ஆமாம், இந்த சந்து போகுது. ஆனால் இங்கே ஒரு தடவை போய்ட்டு வந்துடும். இது இவங்க வீடு. இது என்ன பேர், என்ன ப்ரோ, இது இன்னும் இவ்வளோ ஏழாக கிடக்குது. இந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் எங்கள் வீடு. இதுதான் எங்கள் வீடு. ஓகே, சூப்பர். ஓகே, இந்த வீடு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம பேசுவோம் நம்ம. அண்டு இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல தான் இந்த கேட் இருக்குல்ல, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா காவா ஓடும். இந்த இடத்துல இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தியா, அந்த போஸ்ட், அந்த இடத்துல இருந்து காவா ஆக்சுவலாக நிறைய போகும். அண்டு இந்த படிக்கட்டு, இந்த பாத்வேலாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த படிக்கட்டுலாம் இருக்கே, அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது என்னது இப்படி போச்சு, பரவாயில்ல. ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம். ஓகே, பரவாயில்ல, இது இப்படி தான் ஆகட்டும், பரவாயில்ல, நம்ம பேசுவோம், அவ்வளோதான். ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, இந்த பாத்வே இருக்கும்ல, இங்கே வந்து எப்படின்னா, இந்த மரம் தான் நினைக்கிறேன், இந்த மரமா இல்லை பெரிய மரம். அது ஒரு பெரிய மரம் இருக்கும். இந்த மரம் இருக்கிற இடத்துல, அந்த மரத்துலேருந்து செடி, இந்த பேர் என்ன, அந்த ஸ்டெம்முலாம் இருக்கும்ல, அதெல்லாம் கீழே விழுந்து இந்த இடத்துல கிடக்கும். இந்த படிக்கட்டு இருக்கிற இடத்துல இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பெரிய ஸ்டெம்மு மாதிரி இருக்கும், அந்த மரத்துலேருந்து விழுந்தது. அந்த ஸ்டெம்மை வச்சு நான் விளையாடிட்டு இருப்பேன். அந்த ஸ்டெம்முக்கும் தொடப்பு குச்சிக்கும் சண்டை போடுற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டில் சூன் நடக்கிற மாதிரி நான் கற்பனை பண்ணி வச்சுருப்பேன் நான்.
ஸோ இதை பற்றி நம்ம நிறையாவே பேசலாம். நம்ம நிறையா இருக்குது இந்த இடம். ஸோ இதுதான் அந்த அந்த எண்டில் இருக்க வீடு வந்து பார்த்திங்கன்னா, அங்கே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதுவாக இருக்கும். ஒரே இப்போ என்ன செடி மூட்டையாக இருக்கும், பயங்கரமாக செடியாக இருக்கும். இந்த வீட்டில் வளர்க்குற செடி கிடையாது. இந்த காட்டில் இருக்கிற செடி, இந்த ரோட்டு ஓரத்தில் கிடக்கிற செடி, அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கோம்ல தண்ணி இல்லாமல், அந்த செடி. அங்கே சில பாம்புலாம் இருக்குதுன்னு கூட சொல்லுவாங்க, ஆனால் நான் பார்த்ததில்ல. ஸோ அந்த இடம் அதுக்கு பின்னாடி சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராமின் வீடு இருக்கும். அந்த பிராமின் வந்து பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் எங்கள் வீட்டில் போட்டுருவார். அவ்வளோ பெரிய தற்குறி. இப்போ அவங்களாம் இருக்காங்களா இல்லையான்னு தெரில. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படிக்கட்டாண்ட இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இந்த செடி, காஞ்ச செடி, அதில் இருக்க இலைலாம் அவ்வளோல அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் மழைலாம் பெஞ்ச பிறகு அந்த இடத்துல ஃபுல்லாகவே தண்ணியெலாம் ரொம்பிடும். இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு டாக் ஒன்று வச்சு வளர்த்தோம். அது இங்கே தான் கட்டி போட்டிருப்போம். அதுக்கப்புறம் இந்த 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 ஒரு நான் வந்து எடிட் பண்ணும்போது ஒரு மார்க் போடுறேன். அந்த மார்க் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடு ஒன்று வச்சுருந்தோம். ஒரு முயல் கூடு அந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் அந்த முயல் கூடு வந்து பார்த்திங்கன்னா முயல் வந்து செத்து போயிடுச்சு. பயங்கரமாக செத்து போயிடுச்சு. அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. அது வந்து காக்கா கொன்றுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அது நம்புகிற மாதிரி இல்லை. ஸோ அது ஒன்று. இந்த இடத்துல ஞாபகம் எனக்கு நிறையா இருக்குது. இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொன்னேன்ல இந்த இடத்துல நான் விளையாடுவேன்னுட்டு, ஒரு தொடப்பு குச்சிக்கும் ஒரு அந்த இலையில் இருக்க ஸ்டெம் லீஃப் இருக்குல்ல, அதுக்கும் சண்டை நடக்கிற மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் எனக்கு பொழுதுபோக்கு. எனக்கு அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு விளையாட்டும் தெரியாது. அதுக்கப்புறம் சீப்பு வச்சு கிரிக்கெட் விளையாடுவேன். ஸோ அதை வச்சு எனக்கு எந்த ஒரு விளையாட்டும் தெரியாது, அண்டு எதுவுமே தெரியாது பேசிக்காக. இதுதான் ஸோ எனக்கு இதுதான் என்னுடைய உலகம். இதுதான் எல்லாமே. ஸோ இதுதான். அண்டு இதில் நிறைய கசப்பான அனுபவம்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஒரு கதையாக நம்ம பேசலாம். ஸோ இதுதான். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீட்டிலிருந்து க்ராஸ் பண்ணி இந்த தெரு வழியாக தான் நான் கடைக்கு போவேன். அண்ட் கடைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய தாட் வந்து எப்படி இருக்கும்னா, எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஃப்ரீடம் கிடச்ச மாதிரி இருக்கும். இந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து இந்த இடத்துக்கு கடைக்கு போகிறது ஒரு சின்ன ஃப்ரீடம் கிடச்ச மாதிரி எனக்கு ஒரு தாட் ஒன்று இருக்கும். ஸோ ஒரு தாட் இருக்கும். ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா காலில் செருப்பு போடாமலே நான் போயிடுவேன். அது எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு. பட் ஆனால் எங்கள் வீட்டிலலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அண்ட் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா செருப்பு போடாமல் வெளியில் போனால் அதுக்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனால் அதாவது ஜாதி ரீதியாக ஒரு அர்த்தம்னு சொல்லுவாங்க. அண்ட் அது தெரியாது. ஆனால் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் நான் செருப்பு போடாமல் தான் வெளில போவேன். ஏன்னா போலீஸ்காரங்களே என்கிட்ட அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு அதோடைய அர்த்தம் தெரியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியும். ஸோ செருப்பு போடாமல் தான் இங்கெல்லாம் நிறைய தடவை கடைக்கு போவேன். அண்டு எனக்கு அதெல்லாம் காமெடியாக தான் தெரியும். ஸோ ஆனால் என்னால் நம்ப முடியல. அடையார் ஏரியாவிலே இந்த மாதிரி ஜாதி இது பார்க்குறாங்கன்றது என்னால் நம்ப முடியல. அண்ட் ஆல்மோஸ்ட்டாக ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இதான். ஓகே, இப்போது இந்த சின்ன மேப்புக்கு வருவோம். அண்ட் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நான் போன பிறகு இந்த வழியாக நடந்து போவேன். நடந்து போகும்போது இந்த டென்னிஸ் கோர்ட்டுக்கு போவேன். டென்னிஸ் கோர்ட்டை பார்ப்பேன். டென்னிஸ் கோர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சின்ன மேப்பில் தெரியும்னு நினைக்கிறேன்.
டென்னிஸ் கோர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு டென்னிஸ் விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். லைக் ஸ்டெஃபி கிராஃப், மோனிகா செலஸு, இந்த மாதிரி எனக்கு பீட் சாம்ப்ரஸ் இவங்களாம் ரொம்ப பாப்புலரு. ஆண்ட்ரியா கெசினா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் இந்த டென்னிஸ் விளையாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது பார்க்குறதுக்கும் பிடிக்கும், எனக்கு டென்னிஸ் விளையாடணும் பிடிக்கும். அண்டு இந்த வழியாக போயிட்ட பிறகு இந்த கோர்ட்டை வந்து நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தான் போவேன். அப்போது நான் வந்து இமேஜின் பண்ணி பார்ப்பேன், இந்த கோர்ட்டில் வந்து நம்ம ஒரு பெண்ணோட நம்ம டென்னிஸ் விளையாடணும், அவங்க கூட விளையாடி கான்வர்சேஷன் பண்ணோம், அவங்க கூட ஒரு அழகான ஒரு ரொமான்டிக்கான ஒரு கான்வர்சேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பெரிய ஆசை. ஸோ இந்த வழியாக தான் ஸோ எனக்கு அப்படின்ற ஒரு பெரிய ஆசை எனக்கு இருக்குது. ஸோ ஆனால் அது கடைசி வரைக்கும் நிறையவே இல்லை. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இங்கே ஒரு ரோடு ஒன்று இருக்குல்ல, இந்த வழியாக போவேன். நான் போயிட்டு இந்த வழியாக வருவேன். இந்த வழியாக வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பையன் வந்து என்னை புல்லிங் பண்ணான். அவன் வந்து என்ன சொன்னான்னா, நீ ஏன் என்னை முறைச்சேன்ன, நான் உன்னை பார்த்ததே இல்லைன்ன. இல்லைப்பா நீ இல்லைப்பா நான் சொல்ல, நீ எதுக்கு முறைச்ச, அவ்வளோதான் சாப்பிடிச்சிருவேன்னா. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இந்த தக்காளி இருக்கும், அந்த தக்காளியை வந்து எடுத்துருவான் அவன் ஒரு லஞ்சமாக. இது 2-3 தடவை பண்ணியிருக்கான். ஆனால் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேற ஒரு பையன் கூட இருப்பான். அவன் தான் இவனை ஏற்றி விட்டது. அதுக்கப்புறம் அந்த பையன் போன பிறகு இவன் தனியாக இருக்கான். ஒரு பல நாள் கழித்து இவனை மறுபடியும் மீட் பண்ணுறேன். ஆனால் இந்த தடவை என்கிட்ட ரொம்ப கைண்டாக பேசினான், ரொம்ப அழகாக பேசினான். அண்டு அவன் யார், அவனுக்கு யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரொம்ப கைண்டாக பேசினான் அவன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தோம். இப்போ அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான்னு தெரியல. அவன் பேரும் எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி நான் பேர்லாம் ரொம்ப தெரிஞ்சிக்க மாட்டேன். அண்டு இன்னொரு விஷயம்னா, அந்த ஏஜில் வந்து எனக்கு நிறைய பேருடைய பேர் வந்து அவ்வளோவா புரியாது. இப்போ இந்த விக்னேஷ் அந்த மாதிரி பேர்லாம் கொஞ்சம் டக்குன்னு ஞாபகம் இருக்கும். அந்த ராமலிங்கம், ராமமூர்த்தி அந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக வர பேர்லாம் ஞாபகம் இருக்காது. ஸோ அதனால் மேபி எனக்கு பேர் ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை இந்த இடத்துல தான் மீட் பண்ணேன். அந்த மரங்கள்லாம் இருக்குது, இந்த இடத்துல தான் மீட் பண்ணேன். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மரம் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு வீடு ஒன்று இருக்கும். எந்த வீடுன்னு தெரில, ஒரு வீடு ஒன்று இருக்கும். அந்த வீடு இப்போ இருக்கான்னு தெரில. பெரிய வீடு, ரொம்ப பெரிய வீடு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்து யாரும் உள்ளே ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் உள்ளே போகும். நான் வந்து ஒரு 10th 11th 9th 10th 11th 12th அந்த மாதிரி படிச்சிருப்பேன். அப்போது வந்து ஒரு பொண்ணு பார்ப்பேன். அந்த பொண்ணு மேலே எந்த ஒரு க்ரஷ்ஷும்லாம் கிடையாது. ஸோ என்னுடைய சீனியர் ஏஜ்னு நினைக்கிறேன். ஏஜ் குரூப்பாக இல்லை என் ஏஜ் குரூப்பான்னு கூட தெரில. ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஸோ 10th 11th 12th அந்த டைமில் படிக்கும்போது அவங்கள நான் இங்கே பார்ப்பேன். நான் அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுன்ட்டு ஒரு சின்ன ஆசை, ரொம்ப பெரிய ஆசை இல்லை, ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுன்ட்டு வர ஆசை. அதே சமயத்தில் அவங்க யார், அவங்கள பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக தெரியும். அடையாறு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கன்சர்வேட்டிவான பீப்புள் வந்து ரொம்ப கம்மி. ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் சொல்கிறேன். அவங்க வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கும் அவங்க வே ஆஃப். ஸோ அது அந்த மாதிரி இருக்கும். அண்டு அதுக்கப்புறமா நான் இன்னொரு வீட்டுக்கு இப்போ நான் ஷிஃப்ட் ஆகி போகும்போது அவங்கள ஒரு தடவை பார்த்தேன். அப்போவும் அவங்க அந்தளவுக்கு கொஞ்சம் மாடர்னைஸ் ஆகலை. ஸோ அவங்கள நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க வீடெல்லாம் பெருசு. ஸோ இதுதான். ஸோ அவங்கள நான் இந்த இடத்துல தான் நான் பார்த்தேன். அவங்க இப்போ எங்கே இருக்காங்க, எப்படி இருப்பாங்கன்னு தெரில. அவங்கள பார்க்கும்போது ஒரு டெலிவிஷன் ஆக்ட்ரஸும் பார்த்த மாதிரி இருக்கும். அவங்கள மாதிரி ஒரு டெலிவிஷன் ஆக்ட்ரஸ் இருப்பாங்க. அந்த சமயத்தில் சன் டிவிலலாம் வருவாங்க, ரொம்ப பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ்ஸு. ஸோ அவங்கள பார்த்துருக்கேன். மர்ம தேசத்தில் வருவாங்களான்னு தெரில, ஆனால் நிறைய பாலச்சந்தர் சீரீஸில் வருவாங்க. ஸோ நான் அவங்கள பார்த்துருக்கேன். அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்கள
ஏதாச்சும் இப்போ மீட் பண்ணலாமா, ஏதாச்சும் சான்ஸ் கிடைக்குமா, எனக்கு அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இதுதான் இந்த செவுரு இருக்குல்ல, இதை வச்சு இன்னொரு கதை ஒன்று இருக்குது. அது நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். ஸோ இதுதான் எண்டிங்கில் இன்னும் ஒரு சில விஷயம், கொஞ்சம் சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஒரு தடவை நான் இந்த ரோட்டில் நடந்து வரும்போது இங்கே ஒரு இந்த லேம்ப்பு வைப்பாங்கள்ல, இந்த ஸ்ட்ரீட் லேம்ப்பு, அந்த பைப்பு நினைக்கிறேன். அதை பார்த்திங்கன்னா சின்ன பசங்களை ஹக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் ஒரு தடவை அந்த ஹக் பண்ணும்போது எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு. ரொம்ப பெருசாக ஹர்ட் ஆகலை, பட் லைட்டாக தான். பட் ஆனால் அது சிவியர் ஆச்சுன்னா என்ன. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறமா ஒரு தடவை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் தான் நினைக்கிறேன். ஒரு ஓகே இது ஓகே இந்த மாதிரி தான் ஒரு இடம். இந்த மாதிரி இந்த இடம் இல்லை, இங்கே தான். ஓகே இந்த இடம் தான் நினைக்கிறேன். ஆமாம். ஒரு தடவை பார்த்திங்கன்னா நான் நடந்து போயிட்டு இருந்தேன். இந்த சவுத் ஓரமாக நடந்து போயிட்டு இருந்தேன். இந்த பாத்வேயில் ஒரு கார் ஒன்று நின்றுச்சு. அப்போது பார்த்திங்கன்னா அந்த சோறு ஓரமாக நடந்து போகும்போது அங்கே ஒரு கண்ணாடியை மிதிச்சிட்டேன். அது உடஞ்சிச்சு. கீழே கிடக்கிற கண்ணாடி, அந்த கீழே கிடக்கிற அப்போ அந்த கார் கண்ணாடிலாம் நிறையா கிடக்கும். ஆக்சிடெண்ட் ஆகிற இடம் தான் அது. ஸோ கார் கண்ணாடி நிறையா இருக்கும். அந்த இடத்துல மிதிச்சிட்ட பிறகு கண்ணாடி சவுண்டு கேட்ட பிறகு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நபர் இருந்தார். அவர் அந்த இடத்துல ஒரு 2 நபர் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே ஒரு டெட்லியான முறைப்புப்பா. இப்படி ஒரு முறைப்பை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ டெட்லி. அவங்க முறைச்சானுங்களா. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன வேணுன்றது எனக்கு தெரில. அவங்க என்ன நினச்சிட்டாங்களா, அவங்களோட கார் கண்ணாடியை உடச்சிட்டான்ட்டு அவங்க பயந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க கார் கண்ணாடிக்கெலாம் எதுவும் ஆகலைன்ட்டு. ஆனாலும் அவங்க முறைக்கிறானுங்க. ஓகேவா. அதுவும் இல்லாமல் நான் ஒரு கண்ணாடி மேலே மிதிச்சேன்னு சொன்னல, அது கூட லைட்டாக தான், அது பெருசாலாம் கிடையாது, லைட்டாக தான். ஆனால் அவ்வளோ மோசமாக முறைச்சாங்க. அந்த டைமில் அவ்வளோ டாக்ஸிக்கான ஒரு காலம் அது, அவ்வளோ டாக்ஸிக்கான காலம். ஸோ தான் அந்த பீரியடே ரொம்ப மோசமான பீரியட். ஸோ தான் கைஸ். இதோட இந்த வீடியோவை நான் இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ டைம் 4:32 குட் ஈவினிங். இன்னும் நிறையா பேசுவோம் நம்ம. ஓகே, பாய். ஸோ நான் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக பேசலான்ட்டு இருந்தேன். பட்டு நம்ம இப்போதைக்கு இதோட முடிச்சிடுவோம். இது ஃபஸ்ட்டு டைம் நான் பண்ணுறது, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்னால. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டர் ஒரு பக்கம், ஆடியோ ரெக்கார்டர் ஒரு பக்கம். பட் அது தவிர்த்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டர்லேயே ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம அடுத்த தடவை பண்ணி பார்ப்போம். ஓகே, பாய்.